ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருத்திராஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பீஃப் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து நம்ம இட்லி, தோசைக்கு, நார்மல் ஒயிட் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நான் 1/2 kg வந்து பீஃப் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அந்த பச்சை ஸ்மெல்லு எதுவுமே இருக்காமல் இருக்கும். நம்ம வேக வைக்க தானே போகிறோம், அதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கல்லுப்பு எடுத்துக்கோங்க. போட்டுட்டு இப்போ நான் என்ன தண்ணி ஊற்றுறேன்னா, அரிசி கழுவி வச்சுருப்போம் இல்லையா, அந்த தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். இது வந்து நீங்கள் நார்மலாகவே எந்த சாப்பாட்டுக்கு தண்ணி ஊற்றி சேர்க்குறதா இருந்தாலுமே, குழம்பு இது எல்லாத்துக்குமே நீங்கள் அரிசி கழுவுன தண்ணி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நான் குக்கரில் வந்து 5 விசில் வச்சுக்கிறேன். 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பட்டை, கிராம்பு, இலை எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4-5 சின்ன வெங்காயம் 2 கலந்து சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வறுத்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்னென்ன சேர்க்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா பாதி வதங்கிருச்சு. நல்லா பார்த்திங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும் போதும் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து 1.5 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நல்லா சேர்த்துட்டு இதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும், அது விட்டும். நீங்கள் அதனால் நல்லா கைவிடாமல் நல்லா அது கிளறி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், பழுத்த பழமாக. நீங்கள் அதையும் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கிடணும். 2 வெங்காயம் தக்காளி 2மே தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போது நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு நடுநடுவில் கிண்டி விடுங்க, இல்லை அடி பிடிச்சிரும். பார்த்திங்கன்னா நல்லா வந்து பேஸ்ட்டு மாதிரி 2ம் சேர்ந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, பார்த்திங்கனாலே தெரியும். நல்லா வதங்கிடுச்சு. நல்லா கைவிடாமல் கிண்டி விடுங்க. நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் சேர்ந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கறிக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, நம்ம குக்கரில் ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா பீஃப் கறியை விட்டு நான் கறியை மட்டும் எடுத்து போட்டுக்கிறேன். அந்த தண்ணி ஊற்றல, கறி மட்டும் எடுத்து போட்டுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் மசாலாலாம் போடும்போது அதோடு சேரும்போது நல்லாயிருக்கும். அதனால் நான் இப்போ கறி மட்டும் எடுத்து போட்டுக்கிறேன். ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. இதையும் இப்போ தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் மட்டன் மசாலா 1/2 பாக்கெட் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 kg எடுத்துருக்கிறதுனால கொஞ்சமாக தான் நான் சேர்த்துருக்கேன் மட்டன் மசாலா. நெக்ஸ்ட்டு வீட்டிலேயே அரைச்ச தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் வீட்டிலேயே நம்ம காஞ்ச மிளகாய் நல்லா காய வச்சு அதை மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டோம்னா, மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மட்டும் நமக்கு பிரச்சனையே இருக்காது. அந்த மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். அடுத்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் நான், அதுவும் வீட்டிலே செஞ்சது தான். மல்லித்தூள் சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் நான் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா வேக வைக்கும் போது நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துட்டோம். இப்போ கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மசாலா வந்து நம்ம கறியோடு நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா தெரியுங்களா, கிரேவி மாதிரி இருக்கும். நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டு அந்த மசாலா ஃபுல்லாக அந்த கறியில் இறங்கணும். சிம்மிலே வச்சுக்கோங்க, சிம்மிலே வச்சுட்டு வேக விடுங்க. இப்போ வந்து வேக வச்ச தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கறி வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இப்படியே நீங்கள் கொதிக்க வச்சதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன், தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறேன். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி, அதான் நம்ம சொல்லியிருந்தேன் இல்லையா அரிசி கழுவுன தண்ணி,
அது வந்து ஃபஸ்ட்டு வாஷ் இல்லை, 2வது வாஷ் 3வது வாஷ் பண்ணோம் இல்லையா, அந்த தண்ணியில் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நல்லா கொதிக்குது. இந்த டைமில் வந்து நம்ம தேங்காய், கொஞ்சமாக சோம்பு, கசகசா 3 சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தேங்காய் ஒரு 1/4 மூடி போகுது. நல்லா அரைச்சிட்டு அதையும் இப்போ நம்ம குழம்போட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பார்த்தாலே தெரியும், இப்போ தான் கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு காரம் எல்லாம் போதுமான்ட்டு. உப்பு எத்தனைனாலும் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட மல்லித்தலை இருந்தால் இந்த ஸ்டேஜில் போட்டுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். என்கிட்ட இல்லை, அதனால் அப்படியே விட்டுட்டேன். எல்லாம் கரெக்டாக இருக்குது, பார்த்தாலே தெரியும். குழம்பு எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இது நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ருத்திராஸ் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.